இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள். பொதுவாக சனீஸ்வர பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார். இந்த 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிற சனீஸ்வர பகவான் இந்த வருட காலங்களுக்குள்ளே 2 வருட காலங்களுக்குள்ளே 2 முறை வக்கர பயிற்சியும் ஒரு முறை அதிசார பயிற்சியும் பெயர்கிறார். இந்த வக்கர பயிற்சி என்றால் என்ன என்று நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் தற்பொழுது கும்பராசியிலே இடம்பெற்று வருகிறார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்தை பின்னோக்கி செல்கிறார். அவ்வாறு பின்னோக்கி செல்வதையே நாம் வக்கர பயிற்சி என்று சொல்கிறோம். வக்கர பயிற்சி எப்பொழுது நிகழ்கிறது, எப்பொழுது முடிகிறது என்று பார்த்தால் 29 ஜூன் மாதம் 2024 ஆரம்பிக்கிறது. ஜூன் 29 முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்கர பயிற்சி நடைபெறுகிறது. 139 நாட்களுக்கு இந்த வக்கர பயிற்சியானது நடைபெறுகிறது. இந்த 139 நாட்களுக்கு சனீஸ்வர பகவானின் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே பேசவிருக்கிறோம். அவ்வாறு பார்க்கையிலே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் இந்த சனீஸ்வர பகவான் இந்த 139 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியிலும் மாறுபட்ட நற்பலன்களையும் தருவார். இதுவரை பல ராசிகளுக்கு கெடுபலன்களை தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு நன்மைகளை செய்யப் போகிறார் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். பெரும்பாலும் தீமைகளை செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் சற்று தாமதத்தையும் தடைகளையும் தருவார் என்பது இந்த 139 நாட்களுக்கு பொருந்தும். அந்த வரிசையிலே நாம் சிம்ம ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் கண்டக சனியாக 7ஆம் இடத்திலே பயிற்சியாகி நடைபெற்று கொண்டு வருகிறார். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் சனீஸ்வர பகவான் கும்பத்திலே பயிற்சியாகிறார். இந்த கும்பத்திலே பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் நமக்கு 7ஆம் வீட்டில் பயிற்சியாவதால் நாம் கண்டகச்சனி என்று சொல்கிறோம். இவை இது நாள் வரை தடைகளையும் தாமதங்களையும் தோல்விகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் வம்புகளையும் வழக்குகளையும் மன விரக்திகளையும் குடும்பத்தில் விரிசல்களையும் உறவினர்களுடன் பகைகளையும் நட்புகளின் பகைகளையும் வியாபாரத்தில் நஷ்டத்தினையும் உத்தியோகஸ்தருக்கு வேலை இழப்பையும் வேலையில் பின்னடைவையும் வருமானத்தில் பிரச்சனையையும் தந்து கொண்டிருக்கிறார். பதவி உயர்வுக்காக பலரும் காத்திருந்து அதிலே தடைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்திருப்பார்கள். எந்த விதத்திலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்காத வண்ணம் பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து மீள முடியாதா என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் பலரும் உண்டு. பொருளாதாரத்திலே பிரச்சனைகள், அது மட்டுமில்லாமல் மனம் சம்பந்தமான நோய்கள், பொருளாதாரத்தில் கடன்கள், வம்புகள், வழக்குகள், எதிர்பாராத வண்ணம் திடீர் திறப்பமாக உறவினர்கள் இடையிடத்தில் பகை, குடுக்கல் வாங்கலில் தகராறுகள், சிலருக்கு வேலை இல்லாமல் தவிப்பது, சிலர் வேலை தேடி அலைவது, கல்வியிலே தடை, இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இல்லறத்தில் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி தகராறு, காதல் விவகாரங்களில் தகராறு, திருமணங்கள் தள்ளி போகுதல், இந்த மாதிரி முற்றிலும் தடையான விஷயங்களை இதுவரை கடந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு முன்னர் நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை நீங்கள் கூறி நான் கேட்கும் வகையில் இல்லை. நன்றாகவே எனக்கு தெரியும் நீங்கள் ஆம் என்று சொல்வது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு தைரியசாலிகள், துணிச்சல்சாலிகள், எதையும் எதிர்கொள்ளும் ஒரு வல்லமை படைத்தவர்கள். பயந்து ஒதுங்கும் ஆட்கள் இல்லை. பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடியவர்கள் இல்லை. பிரச்சனைகளை எதிர்நோக்கி நின்று சமாளிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இவர்களுக்கு அதைவிட கூடுதலான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டும். அடடா என்னால் முடியவில்லையே என்று கதறும் அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு ஒரு மிகவும் 139 நாட்கள் மிகப்பெரிய அளவில் மாறுதலை தரப்போகிறது இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள். இந்த ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்ததொரு ஆறுதலையும் தேர்தலையும் அவர்களுடைய மனதிற்கு ஏற்ற மருந்தினையும் தரப்போகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. இந்த சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை உருவாக்கி
கடன்கள் அடைபடுவதற்கு ஒரு புதிய வருமானத்தையும் புதிய வேலை வாய்ப்பினையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நல்ல லாபத்தினையும் எதிர்பார்க்கின்ற வகையிலே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அமையப் போகிறது என்றால் இதைவிட சிறப்பான ஒன்று செய்தி வேறொன்றும் இருக்க முடியாது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பெறுவது மிகுந்த யோகம். கண்டகச்சனியாக இருந்து பல தீமைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு இந்த 139 நாட்கள் ஒரு ராஜயோகத்தினை பெறுகின்ற அளவிற்கு, அதாவது பசியாக இருப்பவன் பிரியாணி உண்டால் எப்படி அவன் பெரும் மகிழ்ச்சி அடைவானோ அதை போன்று இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 139 நாட்களும் மிகவும் விசேஷமான நாட்கள். வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நாட்கள், சம்பாதிக்கக்கூடிய நாட்கள், கவலைகளை மறந்து கண்ணை மூடி நிம்மதியாக உறங்கும் நாட்கள், எதை பற்றியும் கவலை கொள்ளாத நாட்கள், எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய நாட்கள், கடன்கள் அடையும், புதிய வேலை கிடைக்கும், வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், காதலில் முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடை விலகும், வழக்கு வம்பு அவைகளிலிருந்து விடுபட பாக்கியம் ஏற்படும், கடன்கள் முடிந்தவரை அடைபடும். சிலருக்கு வெளிநாட்டில் வந்துவிடலாமா என்று இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் புதிதாக வேலை கிடைக்கும், வெளிநாட்டு செல்ல விருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்களின் கசப்பான அனுபவங்கள் பாடத்தினை படிப்பினை ஏற்றுக்கொண்டு அவர்களே வழியே வந்து உறவு கொள்ளும் வகையிலே புதிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தொழிலிலே படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். பொருள் வரவு இந்த காலகட்டங்களிலே கூடுதலாகவும் இருக்கும், நன்றாகவும் இருக்கும், நல்ல லாபமாகவும் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அமைவதுடன் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே வருமானங்கள் கூடி வரும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதியோர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி மருத்துவத்திலே சிகிச்சை எடுத்து நோய் குணமாகுவதற்கு நல்ல வாய்ப்பு உருவாகி வருகிறது. மேலும் இவர்களுக்கு நல்ல அமைப்பினை தரக்கூடிய வகையிலே இங்கு அமையப்பட்டிருப்பதால் 10 அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவான் பதவி பறிபோகும் என்றிருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே குரு வருவதற்கு முன்னாடியே பலருக்கும் வேலை இழந்துதான் இருப்பார்கள். இப்பொழுது குரு பகவானின் பார்வைப்படுவதனால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை உருவாகும். ஏனெனில் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்ல யோகம் கிடைக்கிறது. குரு பகவான் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். சனீஸ்வர பகவான் இந்த நேரத்திலே 139 நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை தருவார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கு மிகுந்த லாபகரமான விஷயங்களில் வெற்றியும் நிச்சயம் உறுதி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 1, 4, 9 இடங்களை பார்வை செய்கிறார். 1, 4, 9 என்பது உங்கள் ராசியை, சிம்மராசியை பார்வை செய்கிறார். 4ஆம் இடம் என்பது விருச்சிக ராசியை பார்வை செய்கிறார். மேலும் 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு மேச வீட்டை பார்வை செய்கிறார். ஆகவே உங்களுக்கு செவ்வாய்களின் 2 வீட்டையும் சிம்ம வீட்டையும் பார்வை செய்வதனால் உங்களுக்கு பார்க்கின்ற இடங்கள் அவ்வளவு பலன்களை தராவிட்டாலும் குரு பகவானின் பயனால் நீங்கள் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை மிகவும் நன்றாக இருப்பதினால் சனீஸ்வர பகவானின் பாதிப்புகள் குறைவதுடன் லாபங்கள் பெருகுவதற்கும் தடைகள் விலகுவதற்கும் முன்னேற்றத்தில் ஒரு பாதை தெரிவதும் மட்டுமல்லாமல் அதில் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவதற்கும் வருமானம் பெறுவது மட்டுமல்லாமல் தொழிலிலே நின்று சாதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாகிறது. சிலருக்கு படிப்பில் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு அந்த தடை விலகி நல்ல தேர்வினில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. சிலருக்கு வேலை தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கு இந்த காலகட்டங்கள் 139 நாட்கள் மிகவும் சிறப்பான காலகட்டம். இதிலே மிகவும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியுடன் சண்டை ஏற்பட்டவர்களுக்கு சமாதானமாகி நல்லறமாக சிறப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வருகிறது. பொருள் வரவு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த சனி வக்ர பயிற்சி என்பது 139 நாட்களுக்கு பொன்னான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இவர்களுக்கு கண்டகச்சனியில் இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அருமருந்தாக 139 நாட்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 139 நாட்களிலே எவ்வளவோ சாதனைகள் செய்யலாம், எவ்வளவோ கடன்கள் அடைபடலாம், பொருள் வரவு எவ்வளவோ வருவதற்காக காத்திருக்கிறது. இதை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வினில் சகல வெற்றிகளையும் பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.